4 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்களுக்காக அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி நம்மோடு இருந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சிவா. கரூர் சம்பவம் நிகழ்ந்து கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆக போகுது. இந்த சூழலில் நாளைக்கு முதல் முறையாக கரூர் செல்ல இருக்கிறாரு. பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்களுக்கு அரசு வேலை தரப்போறதா அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகிருக்கு. இந்த சூழலில் இதற்கு சிபிஎம்ஏ கூட்டணி கட்சியான சிபிஎம்ஏ எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. வழக்கு நிலுவையில் இருக்கும்போது நீங்கள் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு எப்படி பார்க்குறீங்க? சிபிஎம் எதுக்கிற நியாயம்தான், நாம் தமிழர் எதுக்கிற நியாயம்தான். அந்த குடும்பத்தினரை தவிர மற்ற யாருக்குமே இது ஏற்புடையதாக இருக்காது. இதுதான் யதார்த்த உண்மை. இன்றைக்கி ஒரு கம்பேஷனேட் க்ரௌண்டில் வேலை கொடுக்குறதுன்னா அது இது அதுக்கு ஏற்புடையதாக இருக்குமாங்கிறதே கேள்விக்குறி தான். இடையில் ப்ரெரோகேட்டிவ் ஆஃப் த கவர்மெண்ட்டுங்கிற ஒரு புள்ளிக்குள்ளே அது கோர்ட்டின் பிடியிலேருந்து எஸ்கேப் ஆகலாம், அல்லது அந்த குறிப்பிட்ட குடும்பங்களுக்கு கிடைக்குது அதை போய் நம்ம ஸ்டாப் பண்ணாண்டாங்கிற அடிப்படையில் நீதி அரசர்கள் அது இன்ஃபெக்ஷஸாக விட்டு அதை அப்படி தள்ளி போட்டு விட்டுறலாம். அந்த வகையில் இது தடையில்லாமல் போகலாம். ஆனால் தார்மீக அடிப்படையில் எந்த இடத்துலையுமே இது ஏற்றுக்கொள்ளத்தக்கதாட்டு தெருக்கள்லேயோ சரி மற்ற இடங்கள்லையோ சரி யாருமே சொல்லலை. எவ்வளோ ஒரு வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கும்போது இது சரியல்ல, முறையல்லங்கிற தவறான முன்னுதாரணம் வருமா தெளிவாக பப்ளிக்கில் இதாக இருக்குது. குறிப்பாக நாளைக்கு கரூர் போகிறாரு. கரூர் போகிறப்போ செந்தில் பாலாஜி அங்கே இருக்கக்கூடாது, சிறையில் இருக்கணும் அப்படிங்கிறனால தான் அவர் எப்படியாவது சிறைக்குள்ளே தள்ளணும் அப்படின்னு தாவேக்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு விமர்சனத்தெல்லாம் பார்க்க முடிஞ்சது. நேற்று முன்ஜாமீன் கிடச்சிருச்சு இல்லையா? அப்படி நினச்ச அர்த்தம் இல்லையே. அங்கே தான் நீங்கள் 2வது 3வது போயிட்டீங்களே. செந்தில் பாலாஜி கேண்டிடேட் தான் கரூரில் ஜெயிப்பார்னு இருந்தது. கோயம்புத்தூரில் திமுகவுக்கு வராத இடத்துல செந்தில் பாலாஜி சீட்டுகள் கொண்டு வந்துட்டார்னாலும் கூட கரூரில் எடப்பாடி முதல்வருங்கிற கேண்டிடேட்டு எம்ஆர் விஜயபாஸ்கர்லாம் ஜெயித்துட்டார். இப்போ நீங்கள் கரூர் இஷ்யூ அங்கே ரெட்டலுக்கு முன்னாடி எடுபடலையே. ரெட்டலை தானே அங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தை தோக்கடிச்சது, நீங்கள் இல்லையே. அப்போ அந்த இடத்துலே கரூர் இஷ்யூ திமுக ஒரு சைடு, தாவேக்கா ஒரு சைடுன்னு சொன்னால் 2வது இடத்துக்கு தானே 2 பேரும் போட்டி போட்டு மதியழகன் 2வது வந்திருக்கிறாரு. மொதல் இடத்துக்கு எடப்பாடி முதல்வர்னு சொன்னார் ரெட்டையில வேட்பாளர் எம்ஆர் விஜயபாஸ்கர் போயிட்டார. அப்போவே கரூரில் இந்த மேட்டருக்கும் அந்த சொந்த ஊரில் 2 பேரையும் தாண்டி ரெட்டையிலையும் எடப்பாடி முதல்வருங்கிற கேண்டிடேட்டும் எம்ஆர் விஜயபாஸ் அவருக்கு வெயிட்டேஜ் இருக்குது. போயிட்டாருன்னு சொல்லும்போது நீங்கள் என்ன கரூரை பற்றி பேசி கரூர்லேயே அது எஃபெக்ட் ஆகலைங்கிறதான உண்மை. குறிப்பாக நேற்று முன்ஜாமீன் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் வாதாடும் போது செய்திகளில் பார்க்கும்போது பல லட்சங்கள் கட்டுக்கட்டாக பணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது அப்படிலாம் எங்கிட்ட சிசிடிவி ஆதாரங்கள் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் முன்ஜாமீனில் எதுவுமே சொல்லலை, ஆதாரங்கள்லாம் எதுவும் இல்லை, ஆதாரத்தை அழிச்சிட்டாங்க. அப்புறம் திட்டமிட்டு இது புனையப்பட்ட வழக்கு தானே செந்தில் பாலாஜி சிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு பிரமா பேசி முகாந்திரம் இல்லைங்கிறதுக்காக நீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு பிணை கொடுத்துருக்குது. நீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு பிணை கொடுத்ததுலேருந்தே வழக்கில் பெரிய சீரியஸ்னஸ் இல்லைங்கிறது தான் நமக்கு காட்டுது. பட் அதில் ஒரு சில அக்யூஸ்டுகளுக்கு பிணை கிடைக்கலன்னு சொல்லும்போது, போலீஸ் காவல் 2 நாள் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லும்போது அந்த அக்யூஸ்ட் தொடர்பாக பிரேமா பேசி முகாந்திரம் இருக்கும், இல்லாமல் நீதிமன்றம் அதை செய்யாது. செந்தில் பாலாஜி தொடர்பாட்டோ அசோக் குமார் தொடர்பாட்டோ முகாந்திரம் எதுவும் இல்லைங்கிறனால தான் அவங்களுக்கு பிணையில் விட்டுட்டு இவங்களுக்கு அதுக்குள்ள தொடர்பு இல்லைங்கிறதும், மற்றவங்க தொடர்பாட்டு சிசிடிவி அழித்தாங்க, சிங்கப்பூர்லேருந்து வாட்ஸ்அப்பு இதை பண்ணாங்கங்கிறத சொல்லுது. அவங்களும் நீதிமன்றம் போகும்போது நீதிமன்றம் என்ன செய்யுதுங்கிற நம்ம பார்க்கலாம். நீங்கள் அனிதா மேடையில் பேசுனதுக்காக வழக்கு போட்ட போது நீதிமன்றம் அது சுப்ரீம் கோர்ட் இதுபடி இதெல்லாம் ரிமாண்ட் பண்ண முடியாதுன்னு உடனே அதில் பிணையில் விட்டுட்டாங்க. அதே மாதிரி இவர் மாரிதாஸ் அவர் அதை தவிர்த்திருக்கலாம். அந்த பெண் அமைச்சரை பற்றி அதுக்காக பண்ணாங்களோ, அவருடைய ஒரு கடுமையான வீஸ் எல்லாம் அவருக்கு போயிட்டுருக்குது, அதனால் பண்ணாங்களோ, அதுவும் ரிமாண்ட் பண்ண முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை நீதியரசம் கொடுத்தது. ஸோ அரசு முகாந்திரம் இல்லாமல் வழக்குகள் தொடுத்தா நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு தன்மை தெளிவாகவே தமிழ்நாட்டுக்குள்ளே உருவாயிட்டு. செந்தில் பாலாஜி தரப்பில் வாதாடும் போது இப்போ கரூர், தாராபுரம், அதுக்கப்புறம் பெருந்தூரெல்லாம் இடைத்தேர்தல் வருது. இடைத்தேர்தலில் செந்தில் பாலாஜியோட ரோல் அங்கே இருக்கும். ஸோ அதனால தான் அவர் டார்கெட் பண்ணி சிறையில் எடுக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிற வாதம் முன் வச்சிருக்காங்க இல்லையா? உங்களோட ஒப்பீனியன் அதானா? செந்தில் பாலாஜி இருந்தால் அந்த இடத்துல தாவேக்கா ஜெயிக்க முடியாது. செந்தில் பாலாஜி ஒரு பெரிய ஆர்கனைசருங்கிறதுல மாறுபட்ட கருத்துக்கு இடம் இல்லை. பட்
அந்த இடைத்தேர்தல் தாவேக்கா நினைக்கிற நாளில் வரும்னு எனக்கு தோணலை. ஏன்னா அந்த இடைத்தேர்தல் வந்து மற்ற மாநிலங்களுக்கு வைக்கும்போது இந்த 6 இடத்துக்கும் வைக்கலன்னு சொல்லும்போதே தேர்தல் ஆணையம் வந்து இது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கனால அந்த வழக்கு முடிகிறது வர வேண்டாங்கிற எண்ணத்தில் மத்திய அரசும் தேர்தல் ஆணையம் இருக்கிற மாதிரி தான் என்னோட கணிப்பாக நான் அந்த இடத்துக்குள்ளே பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கி கூட சபாநாயகர் அவசரப்பட்டு அவர் செய்திருக்கக்கூடாது. ரெசினேஷனுங்கிறத அவர் கண்ணெதிரே அவங்க டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கு ஆளாகக்கூடியவங்க டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆளாகலாம், அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குங்கிற ஒரு சூழ்நிலை அவர் முன்னாடியே இருக்கும்போது வந்து அவர் டெசல்ட்ரி அவுட்லுக்கில் வந்து மைண்டை அப்ளை பண்ணாமல் டக்குன்னு வந்து அவங்களுக்கு ரெசினேஷன் அக்செப்டட்னு சொல்லி இன்னொரு கட்சியில் சேரதுக்கு வழிவகை பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ அது அவங்களுக்கு வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்ளை ஆகுமா ரெசினேஷன் அப்ளை ஆகுமாங்கிறது வந்து முடிவாகிறது வரை தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் வந்து வாய்ப்பு குறைவுன்னு தான் நான் நினைக்கிறேன். இதில் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆனால் அவங்க இந்த 5 ஆண்டுகளுக்குள்ள வாரியத் தலைவராக முடியாது, ராஜ்சபா உறுப்பினராக முடியாது, அமைச்சராக முடியாது, எந்த அரசு பதவிகள்லையும் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் எதுக்கும் அவங்க வர முடியாது. அவங்க எதை எதிர்பார்த்து ராஜினாமா பண்ணாங்களோ எதுவுமே நடக்காது. எதை எதிர்த்து ராஜினாமா அதில் எதுவுமே நடக்காது. ஒரு ராஜ்சபா கூட அவங்களுக்கு அனுப்பிவிட முடியாது. ஒரு வாரியத் தலைவர் கூட குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு மந்திரி பதவி இல்லைனாலும் வாரியத் தலைவர் கூட கொடுக்க முடியாது. டிஸ்குவாலிஃபைடுங்கிற அந்த கேட்டகரி வந்தாங்கன்னா, ரெசினேஷன்ங்கிற கேட்டகரி வந்தோன்னா இதெல்லாம் வந்து அந்த தாவேக்கா நினச்சா தலைமை நினச்சா இதெல்லாம் கொடுக்கலாம். ஸோ சட்டப்படியே இதெல்லாம் பெற முடியாத அளவுக்கு அவங்க டிஸ்குவாலிஃபைடா இல்லை அவங்க வந்து ரிசைண்டாங்கிறதுலே வந்து முடிவு தெரியுது வர அந்த தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வராது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் திருச்சிக்கும் இடைத்தேர்தல் வராதுன்னு தான் நான் கருதுகிறேன். திருச்சி கிழக்குக்கும் வராது தான் நான் கருதுகிறேன். ஸோ இடைத்தேர்தல் தொடர்பான ஒரு இதை வந்து நம்ம பொருத்தி பார்க்க முடியாது. எய்தர் எடப்பாடியார் எலெக்ஷன் மாதிரி எய்தர் விஜயார் எலெக்ஷன் தான் இருக்குது. 108 ஆரம்பித்தவர் இவர் ஸ்டாலின் முதல்வர்னு சொன்னவங்க எல்லாம் சேர்த்து எடுத்து 144 வரை வந்துட்டார். 108 to 144 வந்துட்டார். ஸோ அவர் 144 வந்தபோது மீதி இருக்கிறது 90 தான். 90 சேர்ந்து 144 வீழ்த்தி அது நீங்கள் சொல்லியிருக்காங்களே திமுகவுக்கிட்டே 60 பேருக்கு 59 60 பேர் தான் இருக்கும்போது அவங்க எப்படி ஆட்சியை கொளுத்துற முடியுங்கிற பல கொஸ்டின்ஸ் வருது. அதிமுகவில் இருக்கவங்கெல்லாம் ரிசைன் பண்ணிக்கிட்டும் எடப்பாடிக்கிட்ட ஒரு மோதல் போக்க சிவி சண்முகம்னாலும் சரி, வேலுமணினாலும் சரி, வீரமணினாலும் சரி, அன்பழகனாலும் சொல்லும்போது வந்து எங்கள் நம்பர் இருக்குது எப்படி ஆட்சியை கொள்க முடியும். ஸோ அரண்டவங்கண்ணுக்கு மறண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி இவங்க வந்து ஒரு ஒன் மஸ்ட் பி வெரி வெரி அலர்ட் இன் பொலிட்டிக்ஸுங்கிறதுக்காக ரொம்ப ஒரு ப்ரீஎம்டிவ் மெஷர்ஸில் ஒருவேளை தட்டிடுவாங்களோ தூக்கிடுவாங்களோ அந்த இடத்துக்குள்ளே இவங்க செயல்படலாம். ஆனால் என்னோட பார்வையில் எய்தர் விஜயார் எலெக்ஷன் தான். சப்போஸ் நான் டே 1 சொன்னது இந்த மாதிரி ஸ்டாலின் முதல்வர்னு சொன்ன 13 வச்சு விஜய்க்கு ஒரு முதல்வர் பதவி தேவையா? நீங்கள் என்ன இருந்தாலும் இவங்க வந்து ஒரு முறையான ஒரு அரசு அல்ல. ஸ்டாலின் மட்டும் தோற்கடிக்கப்படலை, ஸ்டாலின் தான் வரணும்னு சொன்னவங்களும் தோற்கடிக்கப்பட்டாங்க. தோற்கடிக்கப்பட்டவங்களும் மிச்சத்தையும் சொச்சத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு அரசு தேவையா? அதோட நீங்கள் ஹெட்டே மாதிரி டிசல்யூஷனை ரெக்கமெண்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா நானே சொல்கிறேன் டிசல்யூஷன் இப்போ நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணிங்கன்னா இப்போ திமுகவும் அதிமுகவும் யார் முதல்வர்ன்றதுல கூட்டணி வைக்க முடியாது. அப்போ நீங்கள் மீண்டும் உங்களுக்கு இம்பேக்ட் தெரியாமலே 35 வந்தீங்க, கூட்டணிக்கும் கட்சிகள் ஒரு 5-6 விழுக்காடு இதில் வந்துட்டாங்கன்னு சொல்லும்போது நீங்கள் முதல்வராட்டு வந்து நீங்கள் அங்கங்கெல்லாம் பிடிச்சி எடுத்த 144 நீங்களே விசிலில் 144 மேலே ஈஸியாக வந்துடுவீங்க. அப்படி வந்துக்கிட்டு ஒரு ஆட்சி அமைச்சு கொண்டு போகிறது உங்களுக்கு பெருமை. இது வந்து ஸ்டாலின் முதல்வர்னு சொன்னவங்களை வச்சுக்கிட்டு ஒரு தார்மீக நெறிமுறைக்கு மாறாமல் அறமற்ற ஒரு நியாயமற்ற ஒரு ஆட்சி தான் அங்கே போகுதுங்கிற கருத்தை நான் சொன்னேன். பட் நம்பர் கேமில் நம்பர் இருக்குது. 108 144 ஆயிட்டுன்னு சொல்லும்போது அதுக்கு பிறகு ஜவஹர்லாவும் தமிழ்மன் அன்சாரியும் அமைச்சர்களை பார்த்துருக்காங்க. தென் மதிமுகவில் 2 பேரும் திமுகவிலே இருந்துட்டாலும் கூட அவங்க மதிமுக தொடர்பில் உள்ளவங்க தான். ஸோ இப்படி நீங்கள் ஒவ்வொரு இதையும் பார்க்கும்போது வந்து அங்கே 90ங்கிறதே அவங்களுக்கு எதிர்த்தரப்புக்கு கேள்விக்குறினி ஆகும்போது எப்படி வந்து கண்டிப்பாக அன்னைக்கு வந்து டிடிவி தினகரன் 30 நாளில் இந்த அரசு கவலைன்னாரு, 3 மாதம் இந்த அரசு கவலைன்னாரு. 3 மாதம் போனாலும் இதைத்தான் டிடிவி தினகரன் சொல்லுவார், அரசு 6 மாதத்துல கவலைன்றாரு. எதிர் எடப்பாடியார் எலெக்ஷன் சொன்னேன். இப்பவும் இந்த நிலைமையில வந்து எதிர் விஜயார் எலெக்ஷன்கள் லெவலில் தான் இருக்குது. 6 மாதத்துல கவலைன்னு எடப்பாடி சொல்றது அவருக்கு நம்பிக்கை, அது ஸ்டாலினும் அதை சொல்றார். பட் பொசிஷன் எய்தர் விஜயார் எலெக்ஷன் தானே இருக்குது. இல்லை அதிமுகவில் இருந்து இன்னும் 5 எம்எல்ஏக்கள் வந்து ரெடியாக இருக்காங்க ராஜினாமா பண்ணிட்டு சேர்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது. அப்போ எந்த அளவுக்கு சார்
அப்போ அப்படியெல்லாம் இருந்ததுன்னு சொன்னால் கவர்மெண்ட் ஸ்டெபிலிட்டிக்கு பிரச்சனை இல்லையே, நம்பர் கேமில் பிரச்சனையே இல்லையே. ஒரு வேளையில் இதெல்லாம் வந்து நீங்கள் அபண்டன் காஷனில் அலர்ட்டாக இருக்கிறதுக்கும் ப்ரியம் பண்ணதுக்கும் பண்ணுறீங்களோங்கிற எண்ணம் தான் இதில் வருது. ஒன் திங், எப்போ எலெக்ஷன் வந்தாலும் அந்த பெருந்துறை, கரூர், தாராபுரம் இந்த மாதிரி அதிமுக ரெட்டையில வெற்றி பெற்று ரிசைன் பண்ணிட்டு வரக்கூடிய தேர்தல்கள் வந்துல அதிமுக தான் இஷ்யூவில் இருக்கும், எடப்பாடி தான் அதில் ஒரு முக்கியமான பிளேயராக இருப்பார். இஷ்யூ வந்து ரெட்டையில வெற்றி பெற்றுக்கிட்டு விசிலுக்கு போகலாமா, அது நியாயமா தர்மமாங்கிற அடிப்படையில் தான் அந்த இது இருக்கும். ஸோ அதில் அதிமுக ஒரு பிளேயராக தான் நிற்பாங்க. திருச்சி தவிர, திருச்சியில் அதிமுகவுக்கு டெபாசிட் இல்லை, டெபாசிட் இழந்துட்டாங்க. ஏற்கனவே அந்த ராஜசேகரனுங்கிற அந்த அதிமுக கேண்டிடேட் ஆனவரே தாவேக்காவில் போய் சேர்ந்துட்டார். ஒரு கல்வி நிறுவன தலைவர், அவரே வந்து தாவேக்கா அதிமுக அரசியலுக்குள்ள தாக்கு பிடிக்க முடியாதுன்னு தாவேக்காவில் சேர்ந்துட்டார். இவர் ஹெல்த் விஜயபாஸ்கர் கூட அந்த டீமோட போய் சேர்ந்துட்டார். ஸோ அந்த தொகுதியில் நான் வந்து எடப்பாடியை நான் பெருசாக மதிக்கலை. அதே மாதிரி விராலிமலையிலையும் எடப்பாடிக்கு சிக்கல் தான். அம்பாசமுத்திரத்துலேயும் அந்த கேண்டிடேட் எஸ்கி சுப்பையா ஒரு நல்ல செல்வாக்குள்ள ஒரு சோதரர் தான். ஸோ இந்த தொகுதி தாண்டி மீதி உள்ள 4 தொகுதியிலையும் அதிமுக வந்து பெரிய டஃப் ஃபைட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மரகதம் குமாரவேலுக்கு வந்து குறிப்பாக அங்கே அவங்களுக்கு வாக்களித்த நான் ஷெட்யூல் காஸ்ட் சகோதரர்கள் வந்து நீங்கள் எப்படி ரெட்டலைக்கு தானே உங்களுக்கு ஓட்டு போட்டோம், நீங்கள் எப்படி விசிலுக்கு போகலாங்கிற கேள்வி குறிப்பாக வன்னியர் சமூக பெருமக்கள் மத்தியில் மதுராந்தில் இருக்கதாட்டே நண்பர்கள் சொல்கிறாங்க. அந்த ஒரு தன்மை அம்பசமுத்திரத்துக்குள்ளே இல்லை. ஸோ இந்த 3 தொகுதிக்குள்ளேயும் வந்து பெருந்துறை, தாராபுரம் அண்டு கரூர் 3 இடத்துலையுமே வந்து ரிஜிம் சேஞ்சில் அரசியல் அதிகாரத்தில் பாதிக்கப்பட்டது கொங்கு வேளாள கவுண்டர் சமூகம் தான். கொங்கு வேளாள கவுண்டர் சமூக கட்சியாட்டியா நம்ம அதான் சொன்ன 2 ஜாதி கட்சின்னு தான் நம்ம சொன்னோம். எடப்பாடி, தங்கமணி, வேலுமணி, எம்ஆர் விஜயபாஸ்கர் இப்படியெல்லாம் இருந்த ஒரு கட்சி. அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரல. அது அண்ணாமலை செங்கோட்டை மேட்டரில் கூட ஒரு 10 சீட்டு அவங்களுக்கு வந்திருந்ததுன்னா ஸ்டாலின் சப்போர்ட்டில் உட்கார்ந்துருப்பார். அவர் உட்கார முடியாத ஒரு சூழ்நிலை. 2 சொந்த சமூகத்தை சேர்ந்த 2 பேருக்கும் அவருக்குள்ள பிரச்சனையில் அது நடக்கலை. அடுத்து திமுகவும் வெள்ளாள கவுண்டருக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு கட்சி தான். செந்தில் பாலாஜி, முத்துசாமி, வெள்ளக்கோயில் சாமிநாதன், ஒட்டஞ்சத்திரம் சக்கரபாணின்னு 4 பவர்ஃபுல் மினிஸ்டராக இருந்தாங்க. திமுகவும் மீண்டும் வரல. ஸோ இந்த ரிஜிம் சேஞ்சுக்கு முன்னாடி பாஜக வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, ஆனரபிள் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா சிபி ராதாகிருஷ்ணனை கொடுத்து அழகு பார்த்தாங்க. தென் வானதி சீனிவாசன் தேசிய மகளிர் அணி தலைவர், அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தவர், பெரிய வெயிட்டேஜில் தான் அவரும் இருந்தார். ஸோ இப்படி இருந்த இந்த திமுக அணியோ அதிமுக அணியோ ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே வர முடியலை. ஸோ இந்த ரிஜிம் சேஞ்சில் வந்து பெரிய அளவு அதிகாரத்தை இழந்தது வந்து கொங்கு வேளாள கவுண்டர் சமூகம் தானா. யதார்த்தத்தை சொல்கிறேன். நம்ம வந்து விமர்சனமும் பண்ணியிருக்கிறோம். ப்ரெவலன்ட் கம்யூனிட்டி, தாங்களும் தொழிலில் முன்னேறி பலருக்கும் வேலை வாய்ப்பு கூடிய கம்யூனிட்டிங்கிறதும் சொல்லியிருக்கிறோம். எடப்பாடியை மையமாக வச்சு 2 ஜாதி கட்சிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். மனசில் பட்ட நியாயத்தை நம்ம தெளிவாக சொல்கிறோம். இன்றைக்கி வந்து அந்த இடத்துக்குள்ளே வந்து இந்த இழப்புக்கு பிறகு இன்றைக்கி களத்துக்குள்ளே இருக்கிற ஒரு கொங்கு வேளாளர் லீடராட்டு இருக்கிறவர் வந்து எடப்பாடி பழனிசாமி தான். 3வது பெரிய தலைவராட்டு விஜய், ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது அவர் பின்னாடி அந்த கம்யூனிட்டி வந்து பெருந்துறை, கரூர் அண்டு தாராபுரத்தில் கன்சால்டேட் ஆகிறதுக்குள்ள சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் இருக்குதுன்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ அவர் வந்து 4 தொகுதியில் கடுமையான ஃபைட்டை கொடுப்பார். இந்த 3 தொகுதியிலையும் மதுராந்தகத்திலையும் அதிமுக கடுமையான ஃபைட்டை கொடுக்கணும் தான் என்னோட பார்வையில் நான் சொல்றேன். தாவேக தரப்புலேருந்து பேசுகிறவங்க அவங்க ராஜினாமா பண்ணிட்டு கட்சியில் சேர்ந்துட்டாங்களே தவிர அவங்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படுமா அப்படிங்கிறத விஜய் தான் முடிவு பண்ணுவார். எங்கேயுமே ஒத்துக்க மாட்டாங்க, அதே 6 பேர் தான் போட்டிடுவாங்க அப்படின்னு. ஆனால் அதுதான் வாய்ப்பு நினைக்கிறீங்களா? அதே 6 பேர் தான் மீண்டும் வாய்ப்பு? இல்லை, அது விஜய் தான் முடிவு பண்ணும். அதே 6 பேர் முன்னாடி பேசி தான் போயிருப்பாங்க. பேசி போயிருப்பாங்கன்னா ராஜ்யசபா தாரேன், வெயிட் பண்ணுங்க, வாரியம் தாரேன், ஏதாவது சொல்லலாமா? அதில் 6 பேர் அதில் போட்டியிடுறதுல என்ன சிக்கல் இருக்குதுன்னா, இஷ்யூ அவங்க செய்தது சரியா தப்பான்னு வந்ததுன்னா தப்பு ரெட்டலை சென்டிமெண்ட் அங்கே ஏறிட்டுன்னா அது ஒரு சிக்கல் இருக்குது. அந்த ஒரு இடம் வந்து அவங்கள மையமாக வச்சு வரும்போது அவங்க ரெட்டலையில் உதயசூரியனையும் விசிலையும் ஜெயித்து தானே இருக்கிறாங்க. கர்நாடகாவில் இதிலெல்லாம் திமுக காரங்க என்னன்னே தெரியாமல், என்ன அரசியல்னு தெரியாமல் இன்னும் பிஜேபியை போட்டு எதிர்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு லாபம் வரப்போகிறதில்ல பிஜேபிக்கு. கடந்த காலத்தின் கைதியாக இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. பிஜேபி எதிர்ப்பெல்லாம் இங்கே செத்து போச்சு. அப்படின்னா ஸ்டாலின் ஜெயித்திருக்கணும். எவ்வளவுக்குள்ள பிஜேபி எதிர்ப்பில் நின்னார், அவர் ஜெயித்திருக்கணும், ஜெயிக்கல.
இன்னும் சொல்லப்போனால் பிஜேபி எதிர்ப்புணர்வு உள்ள கட்சிகள் பிஜேபி எதிர்ப்புங்கிறத சாக்கா சொல்லி ஸ்டாலின் முதல்வர்னு சொன்னவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு விஜயோட ஆட்சிக்கு அனுசரணையாக இருந்து அமைச்சர் பதவியும் பெற்றுக்கிட்டு அனுக்கிறாங்க. இன்னும் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பாஜக எதிர்ப்புங்கிற புள்ளிக்குள்ள அவங்க நகர்றாங்க. தமிழ்நாட்டில் இனிமேல் பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிறது எடுபடாதா? இனிமேல் வர தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி அடைந்ததில் அது எடுபடலை. திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் பிஜேபி எதிர்ப்புங்கிறத முன்னெடுக்கிறதுல வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த ஒரு லாபமும் வராதுங்கிறதான் என்னுடைய பார்வையாக நான் பார்க்குறேன். ஸோ இங்கே இஷ்யூ வந்து ரெட்டலையில் வெற்றி பெற்றுட்டு அணி மாறினது சரியாக தப்பாங்க தான். இவங்களும் பிஜேபியோட நின்று ஜெயித்தவங்க தான். இந்த 6 பேரும் பிஜேபி இன்க்ளூசிவ் அலையன்ஸில் நின்று ஜெயித்தவங்க தான். ஸோ அப்போ அங்கே பிஜேபி எதிர்ப்பு அந்த இதெல்லாம் வச்சு ஒன்றும் இது பண்ண முடியாது. பட் விஜய்க்கு அதிகாரம் கிடச்சிருக்கு. கூடுதலாக தோத்தாலும் அந்த தொகுதிகளில் தோத்தாலும் தமிழக அதிகாரம் கிடச்சிருக்கு. அது ஒரு ப்ளஸ்ஸு. அப்புறம் ஒரு கொஞ்சம் வாக்கு பலம் கொண்ட ஒரு கட்சிகள் காங்கிரஸ் திமுகவுக்கு ஒரு விழுக்காடு ஓட்டு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் 1/2 விழுக்காடு. அந்த மந்திரி அந்த விஜயவசந்த் தான் அதில் பெரிய புள்ளி. விஜய் வந்து தான் அதில் ஒரு கான்ட்ரிபியூஷனில் பெரிய புள்ளி. 1 விழுக்காடு ஓட்டு தான் திமுக ஸ்டாலின் முதல்வண்டி காங்கிரஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறான். அதில் வந்து மேஜர் ஷேர் வந்து விஜயவசந்துக்கு தான் நான் கொடுக்குறேன். பட் விஜயவசந்த் தலைவர் பதவியில் புறக்கணிக்கப்படுறாரு. கொஞ்சம் ஓட்டு போட்ட நாடார்களை ஏமாளின்னு கருதுறாங்க. மீதி 1/2 விழுக்காடு ஓட்டில் மாணிக் தாகூரை வச்சு ஒரு துரும்பு ஓட்டு கூட வந்திருக்காது. ஸோ ஓட்டே வரல மாணிக் தாகூராங்கிறதுனால தான் மாணிக் தாகூருக்கு மெரிட்டு. அந்த நாடார் ஜாதியில் ஓட்டு வந்திருக்கு, அது மெரிட்டு குறைவு. நாடார் ஏமாளி, நாடாரை ஏமாத்தலான்னு ராகுல் நினைக்கிறாப்புல. ஓட்டே வராத மாணிக் தாகூரை வந்து தலைவராக வச்சிருக்காப்புல. எதுக்கு சொல்ல வர்றேன், ஆரம்பத்துல இருந்து அவரோட ஸ்ட்ராட்டஜி விஜயோட போனா நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது தான். அதுல இருந்து நான் என்ன சொல்ல வர்றேன்னா, அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்க செயல்படுத்தல, ராகுல் காந்தி செயல்படுத்தல. ஸ்டாலின் தான் முதல்வர்னு சொன்னீங்க. 1 விழுக்காடு தான் ஸ்டாலின் முதல்வர்னு காங்கிரஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். மாணிக் தாகூர், ஜோதிமணி, ராகுல் காந்தி மீட்டிங் எல்லாம் பண்ணாத போது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ஒரு 1/2 விழுக்காடு மற்றும் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு 1/2 விழுக்காடு, 1 விழுக்காடு தான். திருமாவளவன் வச்சு ஒரு 1.5 விழுக்காடு, மற்ற எல்லா கட்சிகளையும் வச்சு ஒரு 5 விழுக்காடு வந்தாலும் கூட விஜய்க்கு ஸ்ட்ரென்த் வந்து அந்தந்த தொகுதிகளில் மாறுபடும். டோட்டலாக வந்து கூடுதலாக கொஞ்சம் ஓட்டு வருது. அம்பாசமத்தெல்லாம் கம்யூனிஸ்ட் இருக்கிறாங்க. கொஞ்சம் கம்யூனிஸ்டுகளுக்கு அம்பாசமத்தில் கொஞ்சம் இடம் உண்டு. மதுராந்தகத்தில் விடுதலை சிறுத்தைகளுக்கு கொஞ்சம் இடம் உண்டு. ஸோ இந்த ஒரு அட்வான்டேஜஸ் பொசிஷன் தாவேகாவுக்கு வந்தாலும் அதிமுக பொறுத்தளவில் ரிட்டைலில் ஜெயித்துட்டு எப்படி அணி மாறலாங்கிற அந்த இது பப்ளிக் மத்தியில் இந்த கேண்டிடேட்ஸ் நின்று ஹிட் ஆனால் ரிசல்ட் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிஜேபி எதிர்ப்பு இனிமேல் தமிழ்நாட்டில் எடுபடாது, அது இந்த தேர்தலே ப்ரூவன் ஆயிடுச்சு. நீங்க பிஜேபி எதிர்ப்புங்கிறது விஜய்க்கு தான், விஜய்கிட்ட போய் டெபாசிட் ஆயிடுச்சு. இப்போ விஜய் அவர்கள் எடுக்கிற எல்லா முடிவுமே பாஜகவுக்கு ஏதோ ஒரு இடத்துல சாதகமா இருக்குது. ஆளுநர் எடுக்கிற முடிவு பார்த்தீங்கன்னா இந்த அரசு வந்து அமைதியாக வேடிக்கை பார்க்குது அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள் வைக்கப்படுது. என்ன போனாலும் பிஜேபி எதிர்ப்பு வாக்காளர்கள் விஜய் பக்கத்தில் பெய்யாச்சு. என்னமே ஆன்டி பிஜேபி ஸ்டாலின் பண்ணாருன்னா ரொம்ப ஏமாறுவார். அது வந்து சந்திரசேகர் ராவ் இங்கே பண்ண மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவருக்கு வந்துடும். ஏன்னா அவர் ரொம்ப ஓவராக ஆன்டி பிஜேபி பண்ணி இந்துக்களின் எதிரிங்கிற ஒரு தோற்றம் அவருக்கு வந்துட்டு, அப்படி அந்த தோற்றம் வரும்போது அவர் அந்த 3 எலெக்ஷனில் ஜெயித்த மாதிரி கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டில் ஜெயித்திருக்கணும். கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டில் அவரால் ஜெயிக்க முடியலை. கிறிஸ்டின்ஸ் வந்து அவரை காலவாரிட்டாங்க. அவ்வளோ நன்மைகளையும் எல்லாமே அடைஞ்சவங்க வந்து வாக்குங்கும் போது அவங்க உரிமை, அவங்க உரிமையை அவங்க நிலைநாட்டிட்டாங்க. அடுத்தபடியாக ரெப்ரசன்டேஷன்லாம் கிறிஸ்டின்ஸுக்கு நிறைய அதெல்லாம் அள்ளி கொடுத்தாரு. பட் ஓட்டு அவருக்கு வரல, கிறிஸ்டின்ஸ் ஓட்டு. அதே மாதிரி முஸ்லீம் ஓட்டு 2/3 வந்தது. நிறைய தொகுதி ஜெயித்தது முஸ்லீம்கள் தான் காரணம். இப்போ நெஹ்ரெல்லாம் தன்னோட தொகுதி ஜெயித்ததுக்கு ஆழ்வார் தோப்பா அந்த இடம் வரும்போதெல்லாம் முஸ்லீம்கள் தான் ஹெவியா ஓட்டு போட்டாங்க, ஜெயித்தாங்கன்னு சொல்கிறாரு. உண்மை. சேகர் பாபு, உதயநிதி ஸ்டாலின், நம்ம கரெக்டான புள்ளிவரத்தான் சொல்லுவோம். அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு காயல்பட்டினம் ஓட்டெல்லாம் வந்து முஸ்லீம்கள் பெரிய அளவுக்குள்ள வாக்களித்தது காரணம். பாளையங்கோட்டை சீட்டுலாம் நம்ம தெளிவாகவே நம்ம சொல்கிறோம். ஆனால் ஐயுஎம்எல் அங்கே அமைச்சரவையில் பங்கு பெற்று அதிகாரத்துக்குள்ள ஷாஜகான் வந்த பிறகு தென் மற்ற இவங்களும் வந்து ராகுல் பிரதமர்னு சொல்லி அந்த விஜய்கிட்ட போன பிறகு எப்படி இந்த மீதி முஸ்லீம் ஓட்டு இருக்குங்கிற நான் கேட்குறேன். நீங்கள் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ராகுல் பிரதமர்னு விஜய் சொல்லி மற்ற முஸ்லீம் அமைப்புகள் எல்லாமே விஜய் கூட இருக்கும்போது எங்கே முஸ்லீம் ஓட்டு இருக்குன்னு கேட்குறேன். ஸோ கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டை நம்பி என்ன அரசியல் ஸ்டாலின் மீண்டும் பண்ணுவாருன்னா அவருக்கு வந்து பின்னடைவு தான் கிடைக்கும். அவர் கெடுக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் வந்து ஓட்டு இல்லாத ஒரு கூட்டம் வந்து
சசிகலா மேலே வரணும் ஸ்டாலின் வரக்கூடாதுன்னு நினச்ச கூட்டம், வைகோ மேலே வரணும் ஸ்டாலின் வரக்கூடாதுன்னு நினச்ச கூட்டம், இன்னும் வந்து பாஜக எதிர்ப்புன்னு வாக்கற்ற ஒரு கூட்டம் வந்து ஸ்டாலினை வந்து ஏமாத்திட்டு இருக்கு. உண்மை நிலைமை அது இல்லை. நான் மனப்பூர்வமாக நான் இந்து முன்னணிக்காரன் தான், தாண்டிங் நாடார் தொண்டன் தான், சனாதன தர்மம் இந்த நாட்டுக்கு தேவைன்னு சொல்லக்கூடியவன் தான், இந்து தர்மத்துக்கானவன் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. பட் என் மனச்சாட்சிப்படி எது சொன்னாலும் என் மனசில் பட்டதை நியாயம்னு சொல்லக்கூடியவன். அந்த வகையில் சொல்கிறேன், ஸ்டாலினுக்கு தலைமை வந்து பாஜக எதிர்ப்பு தோத்துட்டாங்க. மீண்டும் வரக்கூடிய சூழலில் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு விஜய் தலைமையில் தான் கன்சால்டேட் ஆகுறது என்னோட ஆணித்தரமான கருத்து. இந்த இடத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியில் நிற்கிறவர் ஒரு அட்வான்டேஜஸ் பொசிஷனில் கூட்டணியோடு நிற்கிறார். ரெண்டாவது இடம் வந்து ஸ்டாலின் தான். பட் 25 விழுக்காடு வாக்கு வர ஸ்டாலினுக்கு நான் மதிப்பிடுறேன். ஏன்னா இந்த கட்சிகளுக்கால ஸ்டாலினுக்கு ஓட்டு வரல. 1 விழுக்காடு ஓட்டு கூட காங்கிரஸ் வச்சு வந்திருக்காது, மணி தாகூரை வச்சு 4 ஓட்டு கூட வந்திருக்காது, விஜயவசந்தை வச்சு ஒரு 1/2 விழுக்காடு ஓட்டு, இந்த இன்னொருத்தர் மந்திரி இவங்களை வச்சு ஒரு 1/2 விழுக்காடு ஓட்டு வந்திருக்கும். டோட்டலாக 1 விழுக்காடு ஓட்டு தான் தமிழகம் முழுக்க இவருக்கு வந்திருக்குன்னு சொல்லும்போது ஸ்டாலின் வந்து 25 விழுக்காடு பலம் கொண்ட ஒரு தலைவராக தான் 2026 ரிசல்ட்டை வச்சு பார்க்குறேன். அதே வேளையில் எடப்பாடி பழனிசாமி 27 விழுக்காடு பலம் கொண்ட ஒரு அணியின் தலைவராக எடப்பாடி பழனிசாமியை பார்க்குறேன். ஆனால் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்டெல்லாம் அப்படியே விஜய் கிட்ட டம்ப் ஆகும்போது அரசியல் அரங்கத்துக்குள்ள ஸ்டாலின் மெட்டீரியல் பொலிட்டிக்ஸு, கலைஞர் வாஜ்பாய் ரைட் மேன் இன் ராங் பார்ட்டின்னு சொல்லி 99 வாஜ்பாயை முன்னிறுத்தி கலைஞர் வெற்றி பெற்றார். டிஆர் பாலு மத்திய அமைச்சர் ஆனார். எல்லாமே வந்தது வந்து நம்ம தமிழ் மண்ணில் பார்த்தோம். அந்த மாதிரி தன்னுடைய வெற்றி தோல்விகளை இன்ட்ராஸ் பண்ண வேண்டிய கடமை தமிழக முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். ரொம்ப நன்றி சார். அரசியல் சார்ந்த பல்வேறு விஷயங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி.